ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் நிறுவனம் துவங்கப்பட்டது ஒரு யூடியூப் சேனலாக 1.5 வருடங்கள் தான் ஆகுது. 2 வருடங்கள் நெருங்க போகிறது. தற்போது ஃபர்ஸ்ட் லைன் நிறுவனம் சார்பில் ஒரு படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் தயாரித்திருக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் கிருஷ்ணவேல் டிஎஸ் என்பவர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். ஒரு வரலாற்று எழுத்தாளர். ஸோ அவர் அவருடைய கதையை இயக்கியிருக்கிறார். நான் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டராக அதில் பங்கேற்றிருக்கிறேன். அதே போல் இயக்குனர் டிஎஸ் கிருஷ்ணவேல் பார்த்திங்க அப்படின்னா அந்த கதையை எழுதி திரைக்கதையை அமைத்து வசனங்களையும் எழுதி அவர் இயக்கியிருக்கிறார். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஐசு அப்படின்ற ஒரு பெண் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். கணேஷ் என்பவர் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் முகம் தெரியாத படம், உலகின் முதல் முகம் தெரியாத படமாக இதை பதிவு செய்கிறோம். நம்ம தமிழ் படமாக அதை பதிவு செய்கிறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாருடைய முகமுமே இந்த படத்தில் தெரியாது. ஆர்டிஸ்டோட முகம் யாரோட முகமுமே தெரியாது. கதாநாயகி இருக்காங்க, வில்லன் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அலுவலக ஊழியர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. யாரோட முகமும் தெரியாது இந்த படம் முழுவதும். இதுதான் இந்த படத்தோட சிறப்பு. அதுபோக இந்த படத்தில் 2 பாடல்கள் இருக்கிறது. ஒரு பாடலை விவேகா அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடலில் பாடலும் படமாக்கப்பட்டிருக்கு. அதிலும் முகம் தெரியாது. அனைத்தும் அருமையான இடங்கள் கேரளாவில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை தான் நம்ம எங்கன்னா வியட்நாம் நாட்டில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெறக்கூடிய சூழலில் அங்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த நிகழ்வில் பங்கேற்ற திருமாவளவன் அவர்கள், திரு தங்கர் பச்சன் அவர்கள் இதை துவக்கி வச்சாங்க. இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அங்கே தான் நடந்தது. அதை அவர்கள் பொத்தானை அமைக்கி அந்த ஆடியோ லான்ச்சை பண்ணி வச்சாங்க. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனுக்கு அடுத்தடுத்து பல்வேறு மக்கள் பணிகள் மட்டுமல்லாமல் இந்த திரைத்துறையிலும் பல்வேறு விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்கப் போகிறோம். எனவே இந்த ஆடியோ லான்ச்சை பார்த்து உங்களுடைய அன்பை தெரிவியுங்கள். ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் இம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் ஐயா தொல் திருமாவளவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து உலகறிந்த வர்ணனையாளர் BH அப்துல் ஹமீத் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். RR பிரியாணி உரிமையாளர் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களையும், திரைப்பட துறையில் தடம் பதித்த ஐயா தங்கர் பச்சான் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் துரை சந்திரசேகரன் MABL அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட் லைன் தயாரிப்பில் இம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் சுற்றுச்சூழல் அணி ரஞ்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நண்பர் ரஞ்சன் அவர்களை மாநாட்டு குழுவின் சார்பில் அன்புடன் அழைக்கிறோம். ஃப்ரண்ட் லைன் தயாரிப்பில் இம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா ஐயா உமாவதி அவர்கள். ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் இம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா குழுவினர் கொண்டு போய் கொடுங்கண்ணா. விரைந்து தரவா. இம் என்கிற இந்த திரைப்படம் ஆளே இல்லாத திரைப்படம். அதாவது நடிகர்லாம் இருப்பாங்க, யார் முகமுமே தெரியாது. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கார் போயிட்டே இருக்கும். அதில் 2 பாடல் இருக்குது. அந்த பாடல்லையும் யார் முகமும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான படம். அண்ணன் பார்த்திபன் ஒத்தை செருப்பு என்ற ஒரு படத்தை பண்ணியிருந்தார். இது அந்த ஒருத்தர் கூட இல்லாமல் உள்ள ஒரு படம். எந்த கேரக்டருமே வெளியில் தெரிய மாட்டாங்க. ஆனால் படம் முழு நீள படமாக போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு முயற்சி, ஒரு சிறிய பட்ஜெட்டில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுவும் திரையில் வெளியிடும் அளவிற்கு எல்லாமே டெக்னிக்கலாக எல்லாமே பெரிய திரைப்பட அளவுக்கு எல்லாமே இருக்கும். இந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிறது. இது நம்மளுடைய பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் திரு தணிகாசலம் அவர்களுடைய
ஒரு ஆசையோடு நான் தயாரித்திருக்கிறேன். எனவே இந்த படத்தை நீங்கள் திரையில் வரும்போது கண்டு கழியுங்கள். ஓடிடியில் வரும் நிச்சயமாக. அடுத்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும். முன்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள், தங்கர் பச்சன் அவர்கள், அண்ணன் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள், அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மற்றும் துரை சந்திரசேகரன் ஐயா அவர்கள், அன்பு துரை அவர்கள், இவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதை புத்தானை அழுத்தி அந்த பாடலை வெளியிடுவார். அண்ணா ஐயா தங்கர் பச்சான் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் துரை சந்திரசேகரன் MABL அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட் லைன் தயாரிப்பில் இம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியிட்டு விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் சுற்றுச்சூழல் அணி ரஞ்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நண்பர் ரஞ்சன் அவர்களை மாநாட்டு குழுவின் சார்பில் அன்புடன் அழைக்கிறோம். ஃப்ரண்ட் லைன் தயாரிப்பில் இம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியிட்டு விழா ஐயா உமாவதி அவர்கள். ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்பில் இம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியிட்டு விழா குழுவினர் கொண்டு போய் கொடுங்கண்ணா, விரைந்து தரவா. இம் என்கிற இந்த திரைப்படம் ஆளே இல்லாத திரைப்படம். அதாவது நடிகர்லாம் இருப்பாங்க, யார் முகமுமே தெரியாது. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கார் போயிட்டே இருக்கும், அதில் 2 பாடல் இருக்குது. அந்த பாடல்லையும் யார் முகமும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான படம். அண்ணன் பார்த்திபன் ஒத்தை செருப்பு என்ற ஒரு படத்தை பண்ணியிருந்தார். இது அந்த ஒருத்தர் கூட இல்லாமல் உள்ள ஒரு படம். எந்த கேரக்டருமே வெளியில் தெரிய மாட்டாங்க. ஆனால் படம் முழு நீள படமாக போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு முயற்சி, ஒரு சிறிய பட்ஜெட்டில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுவும் திரையில் வெளியிடும் அளவிற்கு எல்லாமே டெக்னிக்கலாக எல்லாமே பெரிய திரைப்பட அளவுக்கு எல்லாமே இருக்கும். இந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிறது. இது நம்மளுடைய பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் திரு தணிகாசலம் அவர்களுடைய ஒரு ஆசையோடு நான் தயாரித்திருக்கிறேன்.
எனவே இந்த படத்தை நீங்கள் திரையில் வரும்போது கண்டு கழியுங்கள். ஓடிடியில் வரும் நிச்சயமாக. அடுத்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும். முன்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள், தங்கர்பச்சன் அவர்கள், அண்ணன் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள், அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மற்றும் துரை சந்திரசேகரன் ஐயா அவர்கள், அன்பு துரை அவர்கள், இவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதை புத்தானை அழுத்தி அந்த பாடலை வெளியிடுவார். அண்ணா